மறைந்த பிறகு இலங்கை அரசால் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்ல பிரபாகரோடு சீமான் இருந்த மாதிரியான புகைப்படங்கள் வந்து இந்த வெப்சைட்ல இருக்கு பாருங்க மாதிரியான ஒரு கருத்து சொல்றாங்க. அவர் வந்து ராஜபக்ஷ இவருக்கு சொன்னாராமா? இல்ல இலங்கை உளவுத்துறை கைப்பற்றின ஆவணம் நான் கைப்பற்றி வச்சிருக்கோம் இவருக்கு போன் பண்ணி சொன்னாங்களாமா? ராஜபக்ஷ உளவுத்துறை இவருக்கு தொடர்பு சீமான தொடர்பு இருக்காமா? நாங்க அதான் முதல்ல அதை கேட்கிறோம். உங்களுக்கு இந்த தகவல் இலங்கையினுடைய உளவுத்துறை அங்க பிரபாகரனிடமிருந்து எல்டிடியிடமிருந்து விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்ற ஆவணங்களில் சீமான் உங்களுடைய போட்டோவும் இருக்குது அப்படின்னு இலங்கை உளவுத்துறை சீமானுக்கு போன் பண்ணி சொல்லிச்சாமா? நான் கேட்கறேன், எனக்கு தெரியும். வெப்சைட்ல எடுத்து போட சொல்லுங்க. உளவுத்துறையில் இருக்கிற படம் இவர்கிட்டயா இல்ல? 2 நாளைக்கு முன்னாடி இந்த கொச்சையான கருத்தை தாய் மகளை வச்சு பெரியாரை சம்பந்தப்படுத்தி பேசுற 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் மணியுடைய பேட்டி ரிலீஸ் ஆச்சு பிகேட் உட்ஸ்ல. அதுல நாங்கள் மதிப்புக்குரிய வழிகாட்டுகிறார் பெரியார் 2 நாளைக்கு முன்னாடி. 2 நாள் எப்படி இவ்வளவு கொச்சையா பேச முடியுது? அப்படியே மாத்தி இல்லைங்க. அடிப்படையில வந்து அவர் பெரியாரை இழிவா பேசுறதுல இன்னொரு உள்நோக்கம் என்னன்னா, ஈரோடு இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிலாக பெரியாரை இழிவாக பேசி பெரியாரின் பிறந்த ஊரிலே தேர்தலில் நின்று பாரதிய ஜனதா கட்சி வாக்குகளையும் சேர்த்து வாங்கி, அதிமுக தேர்தல் நிக்கல அந்த வாக்குகளை சேர்த்து வாங்கி தனக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருப்பதாக காட்டுவது இவருக்கு ஒரு நோக்கம். பாரதிய ஜனதா கட்சி இவருக்கு வக்காலத்து வாங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா, பெரியாரை இழிவுபடுத்தி பெரியாரின் சொந்த ஊரிலேயே ஒருவர் இவ்வளவு வாக்கு வாங்கிட்டாரு அப்படின்னு காட்டுவதற்கான திட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் திட்டம். ஆக பாஜகவிற்கும் RSSக்கும் கூலி வேலை பார்ப்பதற்காகவும் தனக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கணும் காமிக்கிறதுக்காக தான் பெரியாரை இவ்வளவு இழிவா பேசிட்டு ஓடி போயிட்டார். அதனால விவாதத்துக்கு வரமாட்டார். அதனால அவருடைய நோக்கமே ஈரோடு இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களின் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் பெரியாரை இழிவாக பேசி வாக்கு வாங்கிவிட முடியும் என்று இவரும் காட்ட விரும்புகிறார், RSSம் காட்ட விரும்புகிறது. அதனாலதான் இவரை சங்கி சீமா நாங்க சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்து நிக்கிறோம். ஆனா அங்க ஈரோட்டில் அதிமுக இவங்களுக்கு, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இவர் ஏற்கனவே 2 ஆண்களுக்கு இடையில ஒரு பொம்பளை படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி கலைஞரையும் எம்ஜிஆர் சமாதிக்கு இடையில ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய சமாதி இருக்கிறத வச்சு இப்படி கொச்சையா பேசியிருக்கார். 2 ஆம்பளைகளுக்கு மத்தியில் ஒரு பொம்பளை படுத்திருக்கா என்று ஜெயலலிதாவை அவ்வளவு கேவலமாக கொச்சையாக பேசியிருக்காங்க. நிச்சயமா அது அதிமுக தொண்டர்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அதிமுகவுடைய நிறுவனர் எம்ஜிஆர் பெரியாரின் மீது எவ்வளவு பற்று கொண்டவர் என்பதற்கு ஒரே அடிப்படை காரணம் ஆதாரம், ஈரோடு மாவட்டத்துக்கு எம்ஜிஆர் தான் பெரியார் மாவட்டம்னே பேர் வச்சார். 1978 பெரியாருடைய 100ஆண்டு விழாவில் தமிழ்நாட்டிலே ஒரு மாவட்டத்துக்கு பெயர் சூட்டியது ஈரோட்டுக்கு தான் பெரியார்னு பெயர் சூட்டினார். அதே மாதிரி பெரியார் கொண்டு வந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தம் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டிலே எம்ஜிஆரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த எழுத்து சீர்திருத்தம் தான் இன்னைக்கு எல்லோருக்குமே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கணினியில் நம்ம வலைதளங்களில் எளிமையாக நாம் பயன்படுத்தக்கூடியது இந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தினால்தான். அதை கொண்டு வந்து எம்ஜிஆர். அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெரியாருடைய நினைவு ஸ்தூபிகள் அதில் நிறுவியிருக்கார். அதில் திராவிட சமுதாயமாகிய இந்த சமுதாயத்தை மற்ற இனங்களைப் போல மானமும் அறிவும் உள்ள இனமாக மாற்றுவதற்கு எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ நான் வந்திருக்கேன்னு ஐயா சொன்ன வாசகம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைநகரத்திலையும் பெரிய எம்ஜிஆர் தான் நிறுவியிருக்கார். அதுக்கு மேலே பெரியாருடைய பொன்மொழிகள் கடந்த காலங்களில் தடை செய்யப்பட்டிருந்தது. எம்ஜிஆர் வந்ததாக 1979 பெரியாருடைய பொன்மொழிகள் என்ற புத்தகத்தை தடையை நீக்கி கொண்டு வந்தார். இப்படி பெரியார் மீது அன்பு கொண்டவர், பாசம் கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள். அது அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக ஈரோட்டில் அவங்க சீமானுக்கு வாக்களிச்சிட மாட்டாங்க. இல்லைங்க, நாங்க முற்றுகையிடுவது என்பது அவர் விவாதத்துக்கு வரணுங்கிறது ஒண்ணு. வரலைன்னால அவர் சொன்னது பொய்ன்னு அம்பலமாகுது. வேற ஒண்ணு. அவரு ஆதாரம் கேட்ட போது உடனே இருக்க ஆதாரம் காட்டல, பூட்டி வச்சிருக்காங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றதே தவிர, அப்ப அப்படி இருந்தா அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு மக்கள் கேட்கிறாங்க. சரி, பூட்டி வச்சிருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது,
நீ எங்கே படித்தேன்னு கேட்குறாங்க. படிச்சிருந்தா கையில் இருந்திருக்கணுமே காட்டுன்னு மக்கள்கிட்ட நாங்கள் அம்பலப்படுத்துறதுக்கு தான் அந்த போராட்டம் நடத்தினோம். அம்பலப்பட்டுட்டார். அது தொடர்ந்து இனிமேல் பேசக்கூடாதுங்கிறதுக்காக நாளைக்கு நடக்கிற முற்றுகை. இல்ல அடுத்த விரிவா பேசுறதுக்கு மருத்துவர்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பா எங்களுக்கு கடமை இருக்கு. ஒண்ணுங்க, சிறுநீர் அப்படிங்கிறது உடம்பு கழிவாக வெளியேற்றுவது ரொம்ப எளிமையான விஷயம், அவ்வளவுதான். சிறுநீர்ங்கிறது உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்களை வெளியேற்றுவது. அது நீராக வெளியேற்றுவது, சிறுநீராக வருகிறது, திடப்பொருளாக மலமாக வெளியில் வருது. அதை போய் யாராவது தின்பானுங்களாங்க, குடிப்பானுங்களா? இந்த அறிவு கூட இல்லைன்னா என்னதான் பண்ண நம்ம. அதனால இது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட முட்டாள்தனத்தினுடைய அப்பட்டமான வெளிப்பாடு. ஐஐடின்னா பெரிய அறிவாளி கிடையாதுங்க. பல முறை நாங்கள் சொல்லிட்டோம், ஐஐடினா அறிவாளி நினைச்சிட்டு இருக்கிறோம். அறிவாளிலாம் கிடையாது. அவங்க இந்தியாவுக்கா எதையும் இல்லை கண்டுபிடிக்கலாம் இல்லை. சாதாரணமா நம்ம அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு போனவங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு போன நம்ம இன்ஜினியர்ஸ் தான் ராக்கெட்லாம் விட்டுருக்காங்க. ஐஐடியிலேருந்து வந்தவங்கலாம் விட்டதில்லை. நாங்களும் இன்ஜினியரிங் படிச்சு வந்தவங்க தான். என்ன தரத்தில் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அது ஐஐடி சொல்றாங்க நம்பிடாதீங்க. அப்படிலாம் அவங்க எது வேலையும் பார்க்கல. மதுரை அருகே வந்து ஒரு பட்டியலின சமூக சிறுவனை வந்து சிறுநீர் கழித்து இன்னொரு சமூக பசங்க வந்து ரொம்ப கேவலப்படுத்திருக்காங்க. ஆனா இதுல காவல்துறை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும், காவல்துறை அதற்கான நடவடிக்கையை வந்து உரிய நடவடிக்கை வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லி மார்க்சிய தோழர்கள் வந்து வலியுறுத்துறாங்க. மார்க்சிய கூட்டணி கட்சிகள் இருந்து வலியுறுத்தி தான் இந்த ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற நிலைமையில திமுக இருக்கா? அவர் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. தமிழ்நாட்டிலங்க சாதிய அண்ணா யூனிவர்சிட்டியும் காவல்துறை சரியாக செயல்படுதுன்னு சொல்லி தான் ஆல்ரெடி போராட்டங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி காவல்துறை வந்து சரியாக உரிய நடவடிக்கைகளோ இல்ல அதற்கான இதோ கொடுக்கலன்னா அப்போ காவல்துறை முதலமைச்சரின் கையில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டதா? இல்லைங்க, இது ஒரே ஒரு தான். இது ரொம்ப நாளாக நாங்கள் இந்த ஒவ்வொரு பத்திரிகா சந்திப்பு இதை மையப்படுத்தி தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் சாதிக்கு எதிரான சாதிய ரீதியான வன்முறைகள் அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்குது. இது சமூக சிக்கலாகவும் பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை உரிய நேரத்தில் உரிய குற்றவாளிகளை கைது செய்வதில்லை. இது இன்றைக்கல்ல நீண்ட காலமாகவே இது ஒரு பெரிய குறைபாடாகவே இருக்குது. திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் எதிர்கட்சிகளாகவும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. மக்களுக்கான குரலாகவும் அவர்கள் தான் பதிவு செய்கிறாங்க. இதை அதிமுக செஞ்சிருக்கணும், ஏன் செய்யலன்னு தெரியல. பாஜக செய்ய போறது இல்லை, நாம் தமிழரை பத்தி கவலைப்பட போறது இல்லை. அப்ப கூட்டணி கட்சிகள் செய்வதன் மூலமாக இது ஒரு ஜனநாயக ரீதியான அழுத்தத்தை தந்து இந்த விஷயத்தை நடத்துவது என்பது சாத்தியமாக இருக்கு. அப்படிதான் எல்லாமே நடக்குது. இது நீங்க சொன்ன பட்டியல் மட்டும் இல்ல, பெருங்காஞ்சியில் நடந்த படுகொலையில இருந்து அந்த பையன் கிணத்துல விழுந்து செத்து போயிட்டான்னா இந்த இருக்கு எஃப்ஐஆர் இருக்கே ஒழிய அவன் கொலை செய்யப்பட்டதன் ஆதாரங்கள் இருக்குது, ஆனா வழக்கு பதிவு செய்யறது இல்லை. இது தொடர்ச்சியா இது போல இந்த சாதிய படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்குது. இதற்கு எதிரான கடுமையான போராட்டங்கள் எல்லா தரப்பிலிருந்து வரணுங்கிறத நாங்க விரும்புறோம். இல்ல போராட்டங்கள் நடத்தணும்ன்றது ஆனா ஒரு திமுக முதல்வருடைய கையில தான் வந்து உள்துறை அமைச்சகம் இருக்கு, போலீஸ் மினிஸ்டரும் அவரா தான் இருக்கு. இவ்வளவு தூரம் அண்ணா யூனிவர்சிட்டி நடந்தும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னா இது அவருக்கு தெரியாதா இல்ல தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்கிறாரா? நாங்க என்ன கேட்கிறோம்னா, இது நீங்க அவங்ககிட்ட நேரடியாக கேளுங்க. அவர்களுடைய இது போன்ற குறைபாடுகளை கண்டிச்சு நாங்க பலமுறை பேசிட்டோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம். இந்த சந்திப்பு என்பது இந்த குறித்த பிரச்சனை குறித்த ஒரு விஷயம் தான். அதற்கான பத்திரிகை சந்திப்பு தொடர்ச்சியாக நாங்கள் நடத்துவோம். அதில் நீங்க கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியும். நன்றி.